வணக்கம், இது உங்கள் ஸ்டடி வித் த ஸ்ட்ரீம் யூடியூப் சேனல். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸஸாக பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 7ல் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்ல கண்ணதாசன் பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், செப்டம்பர் 15 மேக்ஸ் கிளாஸ் வித் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அனதர் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட தமிழ் எம்சிக்யூஸ் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, கண்ணதாசன் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன் கூற்று பாருங்க. 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார். இது சரியானதான். கலங்காதிரு மனமே என்ற பாடலை 1949ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. அடுத்தது கூற்று 2, இயேசு காவியம் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். இந்த கூற்று தவறானது. அவர் சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வாங்கியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, சேரமான் காதலி அப்படின்ற நூலுக்காக தான் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க. இப்போ கூற்று 3 பாருங்க. இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். கவிஞர் கண்ணதாசனோட சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா கவியரசு என்பது. அப்போ கூற்று 1, 3 சரியானது. ஸோ நமக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, கூற்று 1 மற்றும் 3. இப்போ அவர் வாங்கினது பார்த்தீங்கன்னா இயேசு காவியத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கல, சேரமான் காதலிக்காக தான் வாங்கியிருக்காரு. அடுத்த கேள்வி, கண்ணதாசனின் இயற்பெயரை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, முத்தையா. முத்தையா என்பதுதான் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்களுடைய இயற்பெயர். அடுத்த கேள்வி, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, கண்ணதாசன் அவர்கள் தான். 1978ஆம் ஆண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படத்துல இந்த பாடல் வரிகளை எழுதியிருப்பாங்க. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் அது நதி செய்த குற்றம் இல்லை, அது இயற்கையோட குற்றம். அதே போல சில சமயங்களில் மனிதர்கள் தவறு செய்தால் அதற்கு காரணம் அவர்களுடைய சூழ்நிலை தான் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டிருப்பாங்க. அடுத்த கேள்வி, இயேசு காவியம் பாடியவர். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, கண்ணதாசன் அவர்கள் தான். கண்ணதாசன் அவர்கள் தான் இயேசு காவியம் என்ற நூலை 1982ஆம் ஆண்டு வெளியிட்டிருப்பாங்க. அடுத்த கேள்வி, சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கலைஞர் யார்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கண்ணதாசன் அவர்கள் தான். 1980ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க சேரமான் காதலி அப்படின்ற புதினத்திற்காக. அடுத்த கேள்வி, கள்ளக்குடி மகாகாவியம் என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, கண்ணதாசன் அவர்கள் தான். கண்ணதாசன் அவர்கள் தான் கள்ளக்குடி மகாகாவியம் அப்படின்ற நூலை எழுதியிருப்பாங்க. எந்த இயர் இந்த நூல் வெளிவந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1955ஆம் ஆண்டு. அதாவது 1953ஆம் ஆண்டு கள்ளக்குடி அப்படின்ற இடத்துல போராட்டம் நடந்திருக்கும். அந்த போராட்டத்தை தழுவி இந்த போராட்டம் முடிந்த 2 வருடங்கள் கழித்து 1955ஆம் ஆண்டு கள்ளக்குடி மகாகாவியம் என்ற நூலை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. அடுத்த கேள்வி, நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என கவிதை பாடியவர் யார்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, கண்ணதாசன் அவர்கள் தான் இந்த வரிகளை கூறியிருப்பாங்க. அடுத்த கேள்வி, கண்ணதாசன் படைத்த நாடகம். கண்ணதாசன் படைத்த நாடக நூல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இருக்க ராச தண்டனை தான். மற்ற இருக்கக்கூடிய மாங்கனி, ஆட்டநத்திய ஆதிமந்தி, அடுத்தது கள்ளக்குடி மகாகாவியம் பார்த்தீங்கன்னா அவரோட புதின நூல்கள். இதில் நாடக நூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராச தண்டனை தான். ராச தண்டனை வெளிவந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1956ஆம் ஆண்டு தான் இந்த ராச தண்டனை அப்படின்ற நூல் முதல்ல வெளிவந்திருக்கும். ராச தண்டனையில யார் இந்த நாடக காப்பியத்தோட மையப்பொருளாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பரும் அவருடைய மகனான அம்பிகாபதி. இவங்க இருவரோட வாழ்க்கை வரலாற்றை கூறும் விதமாக தான் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கும். அடுத்த கேள்வி, பொறுத்துக. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்திருக்கிறார். இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள். அடுத்ததாக, பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், இதை யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா
கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. கண்ணதாசன் அவர்கள் 1964 வெளிவந்த கருப்பு பணம் அப்படின்ற படத்துல இந்த பாடல் வரிகளை எழுதியிருப்பாங்க. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும், இதை யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் பெயர் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, குயில் தான். குயில் என்ற இதழை யார் நடத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான் நடத்தி அதில் எழுதியிருப்பாங்க. அடுத்ததாக தென்றல், முல்லை, தமிழ் மலர், இந்த மூன்றும் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் எழுதின இதழ். இப்போ நமக்கு ராங்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, குயில் தான். குயில் இதழில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் பணியாற்றியிருக்க மாட்டாங்க. அடுத்த கேள்வி பொறுத்துக. வீரகாவியத்தை எழுதின யாருன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் அவர்கள். அடுத்ததாக இயேசு காவியம் என்னும் நூலை யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் தான். அடுத்ததாக ஒளிப்பறவை என்னும் நூலை எழுதின யாருன்னு பார்த்தீங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியன் அவர்கள். அடுத்ததாக சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள், இதை யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் காமராசன் அவர்கள். ஸோ நமக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. கண்ணதாசன் பாடல்கள் கொடுத்துருக்காங்க. கண்ணதாசன் பாடல்களில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்யணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ, இது பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் எழுதின பாடல் தான். இரண்டாவது பாடல் பாருங்க, சின்ன பயலே சேதி கேளடா. இந்த பாடல் வந்து கண்ணதாசன் எழுதின பாடல் இல்லை. இந்த பாடல் எழுதினவர் யாரு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். எழுதாத பாடல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய சின்ன பயலே சேதி கேளடா தான் கண்ணதாசன் எழுதாத பாடல். அடுத்ததாக இருக்கக்கூடிய பாருங்க, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, இதுவும் கண்ணதாசன் எழுதினது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் சொல்லிட்டு இந்த பாடல் எழுதுனது யாரு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் தான். அடுத்த கேள்வி பொறுத்துக. பூங்கொடி என்னும் காப்பிய நூலை எழுதின யாருன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் அவர்கள். அடுத்ததாக கொடிமுலை எழுதின யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அவர்கள். அடுத்ததாக ஆட்டனத்தி ஆதிமந்தி எழுதின யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள். ஆட்டனந்தி ஆதிமத்தில் எதை கருப்பொருளா வச்சு எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேர மன்னரோட பையனான ஆட்டனத்திக்கும் சோழ மன்னர் மகளான ஆதிமந்திக்கும் காதல் ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு காதலை சொல்லும் விதமாக காதல் காப்பியமாக தான் எந்த நூல் எழுதியிருப்பாங்கன்னா ஆட்டனத்தி ஆதிமந்தியை கண்ணதாசன் எழுதியிருப்பாங்க. அடுத்ததாக பட்டத்தரசி என்னும் நூலை எழுதின யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரதா. ஸோ நமக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பொறுத்துக. புனைப்பெயர் இயற்பெயர். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, புதுமை பித்தன் கொடுத்துருக்காங்க. புதுமை பித்தன் அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சோ விருத்தாச்சலம். அடுத்ததாக ஈரோடு தமிழன்பனோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஜெகதீசன். அடுத்ததாக வாணிதாசனோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா எத்திராசலு. கண்ணதாசனோட இயற்பெயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா முத்தையா. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, கொய்யாக்கனி தான். கொய்யாக்கனி என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் அவர்கள். அடுத்ததாக இருக்கக்கூடிய 1000 தீவு, மங்கையர்கண்ணி, ராஜதண்டனை, மாங்கனி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் எழுதிய நூல் தான். பொருந்தாத பார்த்தீங்கன்னா கொய்யாக்கனி நூல். அடுத்த கேள்வி பொறுத்துக. புலவர் நூற்பெயர். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, முடியரசன் அவர்கள் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா காவியப்பாவை. அடுத்ததாக சச்சிதானந்தன் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா ஆனந்தத்தேன். அடுத்ததாக குமரகுருபரர் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா சகலகலா வள்ளி மாலை. அடுத்து கண்ணதாசன் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா மாங்கனி. ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, சிறுகூடல் பட்டியின் பாடும் பறவை என்ற சிறப்புடையவர் யார்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கண்ணதாசன் அவர்கள் தான். கண்ணதாசன் அவர்கள் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுகூடல் பட்டியில் தான் பிறந்திருப்பாங்க. அடுத்த கேள்வி, கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை மையமாக கொண்டு கண்ணதாசன் படைத்த நாடகம். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, ராசதண்டனை தான். ராசதண்டனை என்னும் நாடகத்தில் பார்த்தீங்கன்னா கம்பர் மற்றும் அவரது மகனான அம்பிகாபதி இவங்க இருவரோட வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூலாக தான் இந்த ராசதண்டனை நாடகம் இருக்கும். அடுத்த கேள்வி, கண்ணதாசனின் தன் வரலாற்று நூல்.
ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வனவாசம் மற்றும் மனவாசம். கண்ணதாசன் பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை வரலாற வனவாசம் மற்றும் மனவாசம் அப்படின்ற நூலை எழுதியிருப்பாங்க. அடுத்த கேள்வி, உயிரோடு இருக்கும் போதே தமக்கு தாமே இரங்கல் பாடிக்கொண்டவர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி கண்ணதாசன் அவர்கள் தான். கண்ணதாசன் அவர்கள் இறக்கிறதுக்கு சில வருடங்களுக்கு முன்பாகவே தனக்குத்தானே இரங்கல் பாடல் பாடியிருப்பாங்க. அடுத்த கேள்வி, தனது பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்ப்பியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தான். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தான் எளிய சீர்திருத்த எழுத்துக்கள் மூலம் மக்களிடையே வந்து மெய்ப்பியலையும் அந்த சமூக சீர்திருத்தங்களையும் எளிய முறையில் கொண்டு சேர்த்திருப்பாங்க. அடுத்த கேள்வி, சாதிகளாலும் வேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் அதன் கழகம் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி கண்ணதாசன் அவர்கள் தான். கண்ணதாசன் அவர்கள் எழுதிய இயேசு காவியம் என்னும் நூலில் மலைப்பொழிவு என்னும் தலைப்பின் கீழ் இந்த கவிதைகள் இடம்பெற்றிருக்கும். அடுத்த கேள்வி, போற்றுபவர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும், நான் தொடர்ந்து செல்வேன் என்ற வரிகளின் ஆசிரியர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி கண்ணதாசன் அவர்கள் தான். அடுத்த கேள்வி, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்ற கண்ணதாசனின் வரிகள் இடம்பெற்றுள்ள கவிதை நூல் எது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி காலக்கணிதத்துல தான் நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதான் நாட்டின் சட்டம் என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து வந்து உங்களை சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.